வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் சானாசினி பாட்காஸ்டில் சந்திக்கிறோம். நான் சிவராஜ் சந்திரன், நான் சிவமுருகன் பாண்டியன். நம்மளோட இன்றைக்கி வந்து ஒரு கெஸ்ட் இருக்கார். கெஸ்ட் வந்து சிவமணி ராஜகோபால். அவர் வந்து ஐபிடிஏ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயினை வந்து ஒரு 15 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டி மலாயாவோட மாணவர். ஸோ அதனால் அவரோட அந்த பேஷன், அந்த யூனிவர்சிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த கன்சர்ன் யூஎம் இந்தியன் கிராஜுவேட்ஸ்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் நிறையா பேர் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து நிறையா மாணவர்களுக்கு புதுசாக யூனிவர்சிட்டி போக போகிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு அவங்க வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை. அதுக்கு முந்தி தயவுசெய்து சன்னாசினி பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட தொடர்ந்த ஆதரவு இருந்தால் தான் நான் இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், சமுதாயத்துக்கு உள்ள தேவையான விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி வணக்கம். வணக்கம் சிவமணி அவர்களே. வணக்கம் ப்ரோஃப். சிவமணி வந்து என்னோட பேட்ச்மேட், யூனிவர்சிட்டி பேட்ச்மேட். ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஜூனியர் நாங்கள். 3 சிவா தான் 3 சிவா, 3 பேரும் சிவமுருகன், சிவமணி எல்லாம். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த 3 சிவாவை சேர்ந்துருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சிவா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ இடையில பார்த்தோம், இந்த ரிசல்ட்ஸ் வந்த கையோடைய நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது, எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். ஏன் சில பேர் சொல்லுவாங்க, நல்லா அப்ளை பண்ணேன், பட் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி கிடைக்கல சார், நாங்கள் எதிர்பார்க்க சொல்லிட்டு. என் முக்கால்வாசி வந்து எல்லாம் மெட்ரிகுலேஷன் முடிஞ்சோட அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் மெடிசன் கோர்ஸுக்கு ஃபேக்கல்ட்டி போகணுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த கிடைக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு தெளிவு கொடுக்கணும் அவங்களுக்கு. உங்கள் அனுபவத்தில் ஏன் இந்த மாணவர்கள் என்ன அவங்க செய்யணும் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இது முடிஞ்சு எத்தனை ஃபேஸ் இருக்குது யூனிவர்சிட்டி கடை அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் அதே சமயத்தில் யூனிவர்சிட்டி வந்து ஏன் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க ப்ரிஃபர்ட் காஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எப்படி வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது? நல்லா சிறப்பாக இருக்குது. வெரி குட். ஓகே. ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலி என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு மாணவன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு, ஸோ அவங்க வந்துட்டு எப்போதும் அந்த ரிசால்ட் வந்துட்டு வந்தாங்கன்னா என்கிட்ட வந்தால் நான் மொதல் விஷயம் என்ன சொல்லுவேன்னா, உன் ரிசால்ட் என்கிட்ட காமிக்காத. உன்னோட ஆசை என்ன, வாட் இஸ் எம்பிஷன், நீ என்னது ஆகும்னு நினைக்கிற, அதை சொல்லு முதல்ல, அப்புறம் ரிசால்ட் காமி. ஏன்னா அந்த ரிசால்ட் சொல்லக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னு நம்ம முடிவு பண்ணோம். நம்ம முடிவு பண்ணிட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தேர்வு பண்ணுவோம். ஸோ இந்த யூபியில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அங்கே நிறைய விதமான கோர்சஸ் இருக்கும், எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கும். ஸோ இந்த யூபியில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க, தென் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 12 பில்லியன் இருக்கும். அந்த 12 பில்லியன் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எஸ்பிஎம் மாணவர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 400 ஓவர் கோர்சஸ் இருக்கும். அதே எஸ்டிபி மெட்ரிகுலேஷனுங்கிறவங்களுக்கு 1000 ஓவர் கோர்சஸ் இருக்கும். ஸோ அந்த 1000ல் ஒரு 12 எடுக்குன்னா இட் இஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டம். அந்த 12 வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிசால்ட்டை பார்த்துட்டு என் ரிசால்ட் நான் இது படிக்கலாமான்னு கேட்டாங்கன்னா அது ராங். ஏன் நான் ராங் சொல்லுவேன்னா, அந்த ரிசால்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியரி ஒன்று படிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், டீச்சருக்கு வந்து நான் இந்தமாரி ரிசால்ட் வச்சுருக்கேன், நான் டீச்சர் ஆகும் அப்படின்னா, டீச்சரை வந்து ஆகிறதுக்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. என்ன தகுதினா, நீங்கள் பொறுமையின் சிகரமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கு. ஏன்னா அந்த வேலைக்கு அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அங்கே போன பிறகு சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்குறப்ப நம்ம அவங்களுக்கு வந்து பொறுமையாக அவங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லலைன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணாக போயிடும். ஸோ அப்போ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் இந்த இன்டர்வியூ இல்லை ஊஜியான்லாம் இருக்கும். சில ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்பிஎம் மாணவர்களுக்கு வந்து ஒரு 50 ஓவர் ப்ரோக்ராம்ஸும், எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் உள்ளவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஓவர் ப்ரோக்ராம்ஸும் இன்டர்வியூ ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி அந்த சிஸ்டம் ஓடும் அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஎம் ரிசால்ட் அல்லது எஸ்டிபிஎம் ரிசால்ட் வரத்துக்கு முன்னுக்கே அவங்க அப்ளிகேஷன் திறந்துருவாங்க. அதான் ஃபாஸ்டா சத்து வந்து 29 ஃபெப்ரவரிலேருந்து 29 மார்ச் வரைக்கும் திறந்துருந்தாங்க. அந்த டைமில் சிலருக்கு பரீட்சையே முடியல, சிலர் இன்னும் ரிசால்ட்டும் கிடைக்கல. ஆனால் பல பேர் நினச்சாங்கன்னா ரிசால்ட்டே வரல, நான் அப்ளை பண்ணணுன்னு. ஆனால் இந்த ப்ராசஸ் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபாஸ்டா சத்து எதுக்காக மாரி வச்சாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூ கோர்சஸ்க்கெலாம் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து சிஸ்டம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யாரெல்லாம் ஒரு மீனாட்டம் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணவங்க வந்து இப்போ அதாவது இந்த அப்ளை பண்ணி சுத்தம் பண்ணாங்களே, ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும், ஜூன் வரைக்கும் எஸ்பிஎம் மாணவர்களையும், ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எஸ்டிபிஎம் தர மாணவர்களையும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ கூப்பிடும்பொழுது அங்கே என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரிசால்ட் வரல, ஆனால் அங்கே என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ளை பண்ணாங்களா அந்த கோர்ஸுக்கு அந்த மாணவர்கள் தகுதியாக இருக்காங்களா, கொஞ்சம் மெடிசன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ஒருத்தர் வந்து எஸ்பிஎம்மில் 10A+,
மெட்ரிகுலேஷனில் 4 ஃப்ளைட், கோக்குரிக்குலம் 100% வச்சுருக்காரு. அவர் போய் மெடிசன் அப்ளை பண்ண கடைச்சி உள்ளுக்கு போந்துட்டாரு. அங்கே பார்த்து ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டுட்டாரு. டாக்டராக முடியாது. இஸ் வெரி குட் இன் அகாடமிக், பட் ஆனால் அந்த கேரக்டர் அப்படின்னு இல்லை ரொம்ப இமோஷனல் டைப் ஆஃப் பர்சனாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப தடுமாறுவாங்க. இது எல்லாத்தையும் அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு ஊஜியாக நடத்துவாங்க. பிறகு இன்டர்வியூவில் கூட என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ரிசல்ட் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 300,000 பேர் கூட இன்னும் ஃப்ளைட்டு எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. பட் அந்த ரிசல்ட் வந்து எடுக்கிறது என்ன கேட்டால் ஈஸி. ஆனால் அந்த படிப்புக்கு இல்லை அந்த வேலைக்கு அவங்க தகுதியாக இருக்காங்களான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்வியூ வைக்கிறாங்க. தோஞ்சா பாருங்கள், ஒரு மாணவர் யூனிவர்சிட்டி மலாயோட லாக்கு போகிறாரு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டானா, வாட் டு யூ நோ அபவுட் லான்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஐ நோ மதர் இன் லா, ஐ நோ ஃபாதர் இன் லா. அப்படியே சொன்னார். அவர்கிட்ட முன்னுக்கு டீன் கிட்டே அப்படின்னு சொன்னார். இது வந்து யூனிவர்சிட்டி மலாயோட லா இன்டேக்கு, நீ என்ன இப்படி இப்படி சொல்கிற? சீரியஸாக நான் சீரியஸாக தான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். ஆனால் நீங்கள் வந்துட்டு வாட் இஸ் லான்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லியிருப்போம் பதில் சொல்லிட்டாரு. அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் ரைட்டு, நீங்கள் கேட்ட கேள்வி தப்புன்னாரு. அது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, டேக்கான் டிமாலான் டேக்கான் கிட்ட. கடைசியில் என்னாச்சுன்னா அவருக்கு தான் யூனிவர்சிட்டி மேலே லா கிடச்சி இப்போ லாயராக இருக்கிற சுங்கப்பட்டான்ல. அப்போ அந்த இடத்துல என்னத்தை அவங்க பார்க்குறாங்கன்னா, அந்த பையனோட ரிசல்ட் கூட கிடையாது. லாயருக்கு என்ன தேவை? தைரியம். முன்னைக்கு யாராக இருந்தாலும் தைரியமாக பேசணும். நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசணும். அடுத்தது நான் சொன்னதான் ரைட்டு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கிடச்சி. ஆனால் பல பேர் பயந்துருவாங்க, இப்படிலாம் பதில் சொன்னால் நம்மளுக்கு கொடுக்காம போயிடுவாங்களோ. இட் இஸ் நாட் லைக் தட். ஏன் ஒவ்வொரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஏன்னா எல்லாம் வந்தவங்களாம் 10 வச்சுருப்பாங்க. 10 வந்து நீங்கள் இன்டர்வியூ மாதிரி தான் 10 எல்லாம் வச்சுருக்காங்கன்னா, நான் வேறு கேள்வி கேட்டினா அதெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை வேறு என்ன விஷயம் இருக்குது. ஸோ அதில் தான் அடிஷ்னல் ஸ்கில்ஸ்லாம். எஸ், அவங்க நல்ல ரிசல்ட் வச்சுருந்தாலும் கிடைக்காம போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இன்டர்வியூ. அதனால தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பத்தில் வைக்கிறாங்க. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா சத்து முடிஞ்சு ஃபாஸ்டா டுவோ வரும். இப்போ ஃபாஸ்டா டுவோ திறந்து விட்ருக்காங்க. ஃபாஸ்டா டுவோ அப் டு ஜூன் 9 வரைக்கும், 29 ஏப்ரல் திறந்தாங்க, 9 ஜூன் வரைக்கும். எஸ்பிஎம் மாணவர்களுக்கு ரிசல்ட் 27 வரப்போகுது. 27 மே ரிசல்ட் வந்த உடனே ஆஃப்டர் 1 or 2 டேஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாஸ்டா குமாஸ்கின்னு ஒன்று வந்துடும். ஃபாஸ்டா குமாஸ்கினிக்கும் ஃபாஸ்டா டுவோக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபாஸ்டா சத்துவில் இன்டர்வியூ ப்ரோக்ராம் அப்ளை பண்ணவங்க இப்போ இன்டர்வியூலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா டுவோவில் அவங்க போட்டாங்களா அது பீலியான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடலைன்னா ஃபாஸ்டா குமாஸ்கினி அப்போ தே கேன் சேஞ்ச் த ப்ரோக்ராம், அவங்களுக்கு திறந்து விட்டுருவாங்க. அதுவே ஃபாஸ்டா டுவாவில் அவங்களை இன்டர்வியூ கூப்பிடலைன்னா ஃபாஸ்டா டுவாவில் ஃப்ரீஸாக இருந்தது, ஃபாஸ்டா குமாஸ்கினே போய் ஃப்ரீஸாக இருக்கும். இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா தே மீன் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டானா முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடலையா, தென் யூ ஹவ் அதர் ஆப்ஷன்ஸ், நீங்கள் வேறு எதாவது போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எப்போதும் எக்ஸாம்பிள் கொடுப்பேன், அப்போ தான் சிலருக்கு புரியும். ஒரு மாணவிக்கு வந்து 5 ஃபேஸ் STPMல 5 வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எழுதி போட்டாங்க, லாக் எழுதி போட்டாங்க. ஸோ 1வது பிள்ளையான் வந்து யூனிவர்சிட்டி மலாயா, 2வது பிள்ளையான் UKM, 3வது UIAM யூனிவர்சிட்டி இஸ்லாம் தரபாங் மலேசியா. ஸோ நம்ம அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டி இஸ்லாமா அது வந்து இஸ்லாம்காரன் தான் முடியும் அப்படின்னு. நோ, சில பல்கலைக்கழகங்கள் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியாக இருந்தால் கூட புக்கான இஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷலி இப்போ யூனிவர்சிட்டியான இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி நம்ம மெடிசன் கூட செய்யலாம், UIMல லா செய்யலாம். அப்புறம் 4வது அவங்க என்ன போட்டாங்கன்னா UUM போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவன் நல்ல செமஸ்டர் சத்துவே நல்ல ரிசல்ட் வச்சுருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, ஃபாஸ்ட் ஹாஸ்டல் எழுதி போட்டாங்க. அவங்கள 1வது பிள்ளையானுக்கு இன்டர்வியூ கூப்பிடல, UM கூப்பிடல, UKM இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, UIM இன்டர்வியூ கூப்பிடல, UUMக்கு இன்டர்வியூ இல்லை. அப்படின்னா 3 இன்டர்வியூ ப்ரோக்ராமில் 1 தான் கூப்பிட்டுருந்தாங்க, 2 கூப்பிடவே இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபாஸ்டாக டூ அப்போ ஒன்றுமே பண்ணல, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த பார்த்தா அவங்களுக்கு 5A. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு 5A இருக்குது, கண்டிப்பாக எனக்கு லா கிடச்சிருன்னு அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. மெயின்டைன் பண்ணிட்ட பிறகு புத்துசான் வருது. புத்துசானில் அவங்களுக்கு 1வது கிடைக்கல, 2வது கிடைக்கல, 3வது கிடைக்கல, 4வது கிடைக்கல, அவங்க 5வது போட்ட UTM சைக்காலஜி கிடச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்காத கோர்ஸ் கொடுத்துட்டா வேணான்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 5வது நான் கேட்குறேன், 1000 ப்ரோக்ராமில் 12 சூஸ் பண்ணாங்க, 12ல் 5வதாக போட்டது உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்காதா? பிள்ளைங்கிட்ட கேட்டால் எனக்கு பிடிக்காதுன்னா அவன் கேட்டான்னா, உனக்கு பிடிச்ச 12 போட சொன்னால் உனக்கு பிடிக்காத 5வது போட்டால் சலாசன்னு தெரியல. அவன் கேட்பான், உனக்கு தெரியல, நீ படிச்சிருக்க, இந்த மாதிரி ரிசல்ட் வச்சிருக்க, உனக்கு நான் சொன்னது உனக்கு புரியலனா, உனக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஹவு கம் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஸோ இந்த மாணவிக்கு வந்துட்டு என்னன்னா, அவங்க அம்மா டக்குன்னு கால் பண்ணி, எனக்கு என் பிள்ளைக்கு 5A வச்சுருந்தோம், அரசாங்கம் கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. இப்போ அவங்க கிடைக்காத காரணம் சொல்கிறேன் பாருங்கள்.
அவங்களுக்கு யூனிவர்சிட்டி மலாயால ஏன் கிடைக்கலனா, அவங்களுக்கு இன்டர்வியூ ஏன் கூப்பிடலனா, அவங்களுக்கு STPMல 5A ஈவன் அவங்களோட செமஸ்டர் சத்தில் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 4 ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி மலாயாவோட லாக்கு STPM மட்டும் பார்க்க மாட்டாங்க, மெட்ரிகுலேஷன். அவங்க SPM ரிசால்ட்டும் பார்ப்பாங்க. SPMல என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு குறைஞ்சது இங்கிலீஷில் A- இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் B+. ஸோ ஆட்டோமேட்டிக் தலாயா, நீங்கள் தலாயான்னு அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றாவது கூப்பிடல. ரெண்டாவது UKM இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அவங்க இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்டர்வியூ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பிஞ்சா பாயிண்ட், அதாவது உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு மெயினாக பார்க்குறாங்க. ஸோ எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. மேபி அவங்க நல்லா செய்யாதனால தான் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். மூணாவது UIM அவங்களுக்கு ஏன் கிடைக்கலனா, அங்கே UIMல என்ன ஒரு ஷாராட்னா, அவங்களுக்கு இங்கிலீஷில் B+ இருந்தாலே போதும். ஆனால் மூவாயிடில் Band 4 இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு Band 3 தான். ஸோ தலாயா, அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடல. இப்போ ஃபாஸா குமாஸ்கின் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, என்ன பண்ணியிருக்கலான்னு, அவங்க பீலியான் சத்து கொடுக்கல, அவங்க மாற்றிருக்கலாம். பீலியான் டூவை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, மாற்ற முடியாது. பீலியான் கத்திக்கு இன்டர்வியூ கூப்பிடல, அவங்க மாற்றிருக்கலாம், மாற்றலை. பீலியான் கம்பாட்டு தூக்கி ஒன்றாதான் கூட போட்டிருக்கலாம், அவங்க போடலை. அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி அன்தா பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ரிசல்ட் எடுத்தும் எனக்கு கிடைக்கல. இப்போ அந்த மாணவி 5A எடுத்தோம், அவங்களுக்கு என்ன ஷாராட்டுன்னு தெரில. அவங்க மட்டும் UUM எடுத்து ஒன்றாவதாக போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு UUM கிடச்சிருந்துருக்கும். ஆனால் ஏன் அவங்களுக்கு UUM 4வது போட்டு கிடைக்கலனா, இங்கே யூபியில் அப்ளை பண்ணுறப்ப வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட பீலியான் ப்ரோக்ராம் எத்தனாவது கெடுடுக்கல்னு போடுறீங்க. இப்போ யூனிவர்சிட்டி மலையா 1வது போடுறீங்க, UKM 2வது போடுறீங்க, UUM 4வது போட்டுறீங்க. அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணால் 1வது 2வது 3வது போவாங்க. இப்போ 4வது UUM போய் பார்க்குறப்ப UUM லா முடிஞ்சிருக்கும். அப்போ அதனால் அவங்க கிடைக்கல. ஆனால் அவங்க அதே தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் UUMல லா படிச்சுருந்துருப்பாங்க. இப்போ என்னோட ஒரே கேள்வி தான், உனக்கு ஷாராட்டே பார்க்க தெரியலையே, நீ எப்படி லா படித்து லாயராக போகிற? இல்லை, இந்த ஷாராட்லாம் பார்த்தாங்களா? அந்த ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஷாராட்லாம் இருக்குது தானே? எஸ் ப்ராஃப், எல்லாமே இருக்குல்ல, இருக்குது. அப்படின்னா அவங்க பார்க்கல. அவங்க ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, அந்த ஃபாஸா சத்து ஃபாஸா டூவாப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணது. ஆனால் குமாஸ்கின் எப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுன்னா உங்கள் ஷாராட்டுக்கு எதுலாம் நீங்கள் லாயோ அதான் காமிக்கும். அந்த ஃபாஸா சத்து ஃபாஸா டூவாங்க எழுதி போடுறப்ப தே ஹேவ் டு மேனுவலி செக். அந்த மாணவி செக் பண்ணவே இல்லை. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட், எனக்கு என்னது 4 ஃப்ளைட் வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் குமாஸ்கி நீ பண்ணும்போது தான் அந்த ஃபில்டர் பண்ணுறாங்களே. எஸ் டாக்டர், ஃபில்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கு UM ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போட முடியாது. பிகாஸ் அந்த இருக்காது அங்கே, அவங்க போட முடியாதனால அது என்ன இருக்குன்னா, அந்த சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் இன்டர்வியூ ப்ரோக்ராம் போட்டாங்களே, இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்கு என்ன நடக்குன்னா, உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அது அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும். அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச். அதுவே உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடலன்னா ஃப்ரீஸாக இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூ வாண்ட் டு மெயின்டைன் ஒரு சேஞ்ச். அப்போ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி மாற்றினீங்கன்னா யூ கேன் புட் சம் அதர் காஸ். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி சொன்னீங்களே, ரிசல்ட் பார்க்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க. அவங்க ஆசைப்படுறது அவங்க ஃபேமிலி ஆசைப்படுறது செய்கிறாங்கன்னு தெரியலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பக்கத்து வீட்டில் வந்து டாக்டராக இருக்காங்க, ஆமாம், நம்மளோட சொந்தக்காரங்க வந்து லாயராக இருக்காங்க, நீ ஏன் வேறு கோர்ஸ் செய்கிற, ஆமாம், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேமிலி ப்ரெஷர்னாலே சரி இதே செஞ்சு கொடுத்துருவோம், ஆமாம், பேரண்ட்ஸ்க்காக செஞ்சு கொடுத்துருவோன்னு இருக்காங்களே. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க ப்ராஃப். ஏன்னா நாங்கள் பார்க்குற மாணவர்கள் ஈவன் ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு உள்ளுக்கு செமினார் ஓடிக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் தனியாகிட்டு வந்துட்டு, சார் ப்ளீஸ் அப்புறம் எப்போ அம்மா கூப்பிட்டு வரேன், சொல்லுங்கள் டாக்டர் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இடையில ஒரு கேஸ், ஒரு மாணவர் வந்து UKMல டென்டல் செஞ்சார். டென்டல் வந்து மலேசியாவில் 3 யூனிவர்சிட்டி தான் இருக்குது. டென்டல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா யூ மஸ்ட் பி வெரி குட். 3 வருஷம் முடிச்சிட்டாரு, என் வெரி குட் ஸ்டூடெண்ட். ஆனால் அவர் ஃபோன் அடிச்சு என்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அவர் கூட்டாளி நம்பருக்கு அடிச்சு கால் பண்ணார், எனக்கு டென்டல் வேணானே, என்னால் முடியாது, ஐ வாண்ட் டு குவிட் அப்படின்னாரு. அவர் குவிட் பண்ணுறது நாட் பிகாஸ் ஆஃப் டாஃப் ப்ரோக்ராம் டாஃப்னாலேயோ அல்ல ரிசல்ட் மோசமாக இருந்தனாலே கிடையாது. அவருக்கு அதில் இன்ஸ்டம் இல்லை. ஏன்னா அவரோட கேரக்டர் என்னென்னா நல்லா ஊர் சுற்றணும், நல்லா வெளியில் போய்ட்டு அங்கங்கே போய்ட்டு வெளியில் வேலை செய்யணும். வெளியில் சுற்றணும்னு நினைக்கிற பையனை போய்ட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சு பல்லு போடுங்கிறானா எப்படி பண்ணுவான்? கேனாட். அவன் என்ன சொன்னால் முடியாது, நான் சயின்ஸ் உட்காந்து போக கூட தயாராக இருக்குன்னா. கடைசியில் என்னாச்சுன்னா அவன் குவிட் பண்ணிட்டு UKMலேயே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஆக்குபேஷனல் சேஃப்டி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் ஏன்டா இப்படி தெரிஞ்சு நீ ஏன்டா அப்ளை பண்ணேன்னு கேட்டேன். அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்ம குடும்பத்தில் ஒரு டாக்டர் இருக்கணும். ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு காரணம் என்ன சொன்னான்னா, எங்கள் அம்மாக்காக அந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டது போதும், இனஃப்,
நான் மாற்றுறேன் அப்படின்னா. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் டாக்டர் ஆகலை, டென்டிஸ்ட் ஆகலை, ஆனால் ஒரு இந்தியருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இழந்து போச்சு. வேற ஆள் கிடைக்கிறது அவங்களால. இந்தமாரி விஷயங்கள் தான் பெற்றோர்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இது பிள்ளைங்களோட லைஃப். நீங்கள் டாக்டர் ஆகணுமா சொல்லுங்கள், நீங்கள் டாக்டர் ஆகணுமா லாயர் ஆகணுமா, நீங்கள் போய் முதியோர் கல்வி படிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு போங்க. பிள்ளைங்கிட்ட போய் திணிக்காதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க தான் முடிவு பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் மாணவர்களும் ஒரு விஷயத்தை நான் அப்படி பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா தே மஸ்ட் கிளியர். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி தான் ஒரு மாணவி என்கிட்ட ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, கால் பண்ணாங்க. அப்போ பேர் என்ன, நான் வந்துட்டு ஃபாரன்சிக் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், வாட் டு யூ மீன் பை ஃபாரன்சிக்னு கேட்டேன். ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குமா, ஃபாரன்சிக்னா அந்த கொலை பண்ண இடத்துல போய் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன். நான் கேட்டேன், இது உங்களுக்கு எங்கே தெரிஞ்சுன்னு கேட்டேன். நான் கூகுளில் பார்த்தேன். கூகுளில் கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை டக்குன்னு கொஞ்சோண்டு பார்த்து இதுதான் முடிவு பண்ணுறது ராங். நான் சொன்னேன், ஃபாரன்சிக்ன்றது நாட் ஓன்லி கிரைம் சீன், ஈவன் பேங்கில் கூட இருக்குது. இல்லைன்னா வாட் வி கால் பொம்மை ஒரு நெருப்பு பற்றிருச்சு அந்த இடத்துல கூட இருக்குது. இப்போ கிரெடிட் கார்டு வாட் எவர் இட் இஸ், நிறைய இடத்துல ஃபாரன்சிக் இருக்குது. ஈவன் இந்த ஃபாரன்சிக்னு ஒரு வேலை தான், பட் அதுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று தேவைப்படும். என்னென்னா யூ மஸ்ட் பி அனலிட்டிக்கல் மைண்ட், ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்களுக்கும். ஒரு நான் சொல்லுவேன், போலீஸ் ஆகணும்னா நீ போலீஸ்காரன் வந்துட்டு திருடோட பண்டாயாக இருக்கணும்னுவேன். ஒரு லாயர் ஆகன்ற வந்து நீ ஒரு பயங்கர கிரிமினலாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அட்வான்ஸாக திங்க் பண்ணி அவன் என்ன பண்ணியிருப்பான்னு. அப்போ உங்கள் மைண்ட், உங்கள் எப்படிப்பட்ட திங்கிங், எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிங்கன்னா டோன்ட் ஒன்லி லுக் எட் யுவர் ரிசல்ட்ஸ். உங்கள் கேப்பபிலிட்டி என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி திறமை இருக்குன்னு. நம்மளோட இது கூட படித்த ஒரு டத்தோ நம்ம யூனிவர்சிட்டி தான் படித்தாங்க, லா படித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ எஸ்டிபிஎல் 5 ஃபீஸ். ஆனால் இப்போ ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. யூனிவர்சிட்டி லா படிச்சுட்டு ஏன் டீச்சராக இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறோன்னா பக்கத்தில் உங்களுக்கே விளங்காது. அப்புறம் எப்படி போய் கோர்ட்டில் போய் வாதாட போகிறாங்க. அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அவங்களுக்கு இழப்பு இல்லை, ஏன்னா அவங்க லாயர் ஆகிட்டாங்க. ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு. அப்போ உங்களுக்கு என்ன முடியும், என்ன தெரியும் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை இல்லை நான் படிக்கணும் ஆனால் எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு கேட்டாங்கன்னா இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஃபெயில் பண்ணால் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் அவ்வளோ வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தான் போய் பார்க்குறது இல்லை. ஒருவேளை நான் என்ஜினியர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகிறதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி தான் டைரெக்டாக போகணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு கூட போகலாம். ஒரு பையனுக்கு வந்து 4 கிரெடிட், அவன் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆனால் இன்றைக்கி அவன் UTHMல சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். SPMல 4 கிரெடிட். எப்படின்னா பாலிடெக்னிக் பந்திங் போனால் சிவில் இன்ஜினியரிங் முடித்தான் டிப்ளமா. அது ரிசல்ட் நல்லா வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கிடச்சிருச்சு. UTHMல இஸ் நாட் டூயிங் சிவில் இன்ஜினியரிங். ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் மாணவன் 4 கிரெடிட் வச்சுருந்தேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங் படித்து லேட்டாக இன்ஜினியர் ஆக போகிறேன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் அவன் என்ன படித்தான்ல, அவனுக்கு அதில் பேஷனட் இருந்துச்சு. அப்போ சில நேரங்களில் அவங்க கிடைக்க மாட்டுது அப்படின்றாங்கன்னா கிடைக்காத காரணம் என்னென்னா, நான் அரசாங்கத்தை குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஆனால் சிவமணி, பொதுவாக யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் டெக்னிக்கல், இதான் சரியான வழி அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் பொதுவாக வந்து எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல, நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுருக்கேன், என் பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி கொடுக்கல, அரசாங்கம் என்னது ரேஸ் பார்த்து கொடுக்குறாங்க, ரேஸ் பேஸ் டிசிஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பரவலாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தான் வந்து ஸ்டிக் பண்ணுது. ஒரு ஸ்டிக்மாவா மக்கள் மத்தியில் பொதுவாகியே நல்லா படித்தாலும் சரி, நீங்கள் பார்க்கணும், நல்லா படித்து முயற்சி பண்ணி யூனிவர்சிட்டி போகிறவங்க இருக்காங்க, கிடைக்காதவங்க இருக்காங்க. ஆனால் இந்த 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 சொல்ல கேட்டு இந்த மாதிரி கிடைக்காத சொல்லியே படிக்காமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்குது. ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணணும். ஸோ வாட் இஸ் யோர் டேக், வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் தட்? பாருங்கள், சில நேரத்தில் கிடைக்கலன்றது வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணலை. இப்போ ஒரு மாணவனுக்கு இதே, ஏன்னா நாங்கள் வந்து எப்போதும் என்ன நடக்கும்னா கிடைக்காம நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கைட் பண்ணுவோம். ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும், ஒரு முடிவு பண்ணும்போது நீங்கள் எங்கே கேட்கணும், என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அசாசி சயின்ஸ் பிரித்தானியன் அப்படின்னு UPMல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். இங்கே அசாசி சயின்ஸ் பிரித்தானியன் பார்த்தோன்னே இது பிரித்தானியன் நான் போக மாட்டேன்னுருவாங்க. அந்த பேரை பார்த்துட்டாங்க. அப்படின்னா இன்னொன்று வந்து அசாசி பின்தார் UKMல இருக்குது. அசாசி பேர் அது என்னன்னு தெரியாமையே அது அப்ளை பண்ண போன 10 கிடைச்ச மாணவர்கள் இருக்காங்க. அசாசி பின்தார் நீங்கள் UKM படிச்சிங்கன்னா அது முடிச்ச நல்ல ரிசல்ட் எடுத்திங்கன்னா நாட் ஓன்லி UKM பட் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியில் கூட வந்து நீங்கள் போய்ட்டு டிகிரி செய்யலாம். அதே அசாசி சயின்ஸ் பிரித்தானியன் நீங்கள் UPMல முடித்த பிறகு UPMல மெடிசன் ஈவன் என்ஜினியரிங் ப்ரோக்ராம் கூட நீங்கள் போகலாம். ஆனால் அவங்க பிரித்தானியனை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்னே தெரில. அடுத்து சில டிகிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ப்ரோக்ராம் பேர் மட்டும் பார்க்கக்கூடாது, அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். சொந்த சர்ஜானா மூட இக்கானமின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சர்ஜானா இக்கானமி 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தையாக 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம். அது உள்ளுக்கு என்ன இருக்குது? இப்போ சொந்த பாருங்கள், இப்போ ஒரு மாணவர் மூலம் தான் எனக்கு மெசேஜ் அனுப்புனார். அவர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்காரு. எங்கன்னா UPNMல அந்த மாணவர் ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறாருன்னா அவரோட ப்ரோக்ராமில் அது ஒரு எலெக்டிவாக இருக்குது. அவர் ஃபாரின் லாங்குவேஜ் எடுக்கலாம். மெண்ட்ரின், அரபிக்,
ரஷ்யா. இப்போ அந்த மாணவர் நல்லா தமிழ் பேசுவார், மலாய் தெரியும், இங்கிலீஷ் பேசுவார், சீன ஸ்கூல் படித்தார், சீனமும் தெரியும். இப்போ ரஷ்யன் லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவர் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு இல் பி a வெரி காம்பிட்டன்ட் பர்சன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் டிகிரி மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. அவர் ரஷ்யா கூட வேலைக்கு போகலாம். ஈவன் இங்கே எம்பசிலையோ வட்டவேட்டிஸ் அந்த ரஷ்யன் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் கூட போகலாம். ஒரு மாணவி எங்கள் கூட இருக்கிறது தான், அவங்க வந்து நம்மளோட ஃபெசிலிட்டேட்டர். அவங்க இதே மாதிரி தான் சீன பள்ளி படித்தாங்க. அவங்க யூனிவர்சிட்டி என்ன படித்தாங்கன்னா சர்ஜானா மூடா பெங்காஜியான் மலாயுவில் அவங்க கசுசாஸ்திரான் மலாயு படித்தாங்க. கசுசாஸ்திரான் மலாயு படிச்சுட்டு எல்லோரும் நினைப்பாங்க இது படித்து என்னால் வேலை கிடைக்க போகுது, நீ போய் ஒன்று ஜெர்னலிஸ்ட் ஆவ இல்லை வாத்தியாராவ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு சைனாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவங்க HR மேனேஜராக இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சீன ஸ்கூல் படித்து சீனை நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்ச ஒரு மாணவி. ஸோ டிகிரி முக்கியம் இல்லை, அடிஷ்னல் ஸ்கில் தான். இப்போ லாங்குவேஜ் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆளுக்கு. அவங்க வாழ்க்கையில் அது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறாங்கன்னு டிசைட் பண்ணுறது. டிகிரின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் நம்மவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டில் இந்தியாவை தவிர மற்ற ஊரே இருக்காது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுலாம் இந்தியான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உலகத்தில் அவ்வளோ நல்லா எடுக்கிற போது நம்ம ஏன் இங்கே மட்டும் போகிறோன்னா நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல, என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம சொன்ன பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் சொந்தம் நான் சொல்கிறேன் பாருங்கள். யூனிவர்சிட்டி மேலே ஒரு நல்ல ஒரு 98 மெரிட் வச்சுருக்காரு. அந்த மாணவன் அக்கௌண்டிங் எழுதி போடணும் அப்படின்னு நினச்சாருன்னா நான் ஒரு நிமிஷத்துலேயே வந்து அந்த மாணவரோட டிசிஷன் மாற்றி விட்ருவேன். அக்கௌண்டிங் யூனிவர்சிட்டி மலையில் இருக்குது, அதே அக்கௌண்டிங் யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான்லேயும் இருக்குது. 2 அக்கௌண்டிங்கு, 2மே 4 வருஷம் படிப்பீங்க. யூனிவர்சிட்டி மலையா டாப். இப்போ நான் கேட்பேன் நீ என்ன எப்படி போட உன் ரிசாலுக்கு யூனிவர்சிட்டி மலையை போகலாம், எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் யூனிவர்சிட்டி மலையை தான் போகிறேன்னுவாங்க. இப்போ அடுத்து ஒன்று சொல்லுவேன், யூனிவர்சிட்டி மலையில் நீங்கள் 4 வருஷம் படிப்பீங்க, அந்த 4 வருஷத்தில் 3 வருஷம் படிப்பீங்க கேம்பஸில், 6 மாதம் போய் ப்ராக்டிக்கல் செய்வீங்க. நீங்கள் ஃபோமில் எங்கேயாவே ப்ராக்டிக்கல் செய்வீங்க. ஆனால் UMKல அந்த அக்கௌண்டிங் ப்ரோக்ராம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 2U2I இல்லைன்னா 3U1I. அதாவது நீங்கள் 3 வருஷம் யூனிவர்சிட்டிலையும் 1 வருஷம் இண்டஸ்ட்ரி, ஒரு 2 வருஷம் யூனிவர்சிட்டி 2 வருஷம் இண்டஸ்ட்ரியில் படிப்பீங்க. சொந்தம் நீங்கள் 2 எடுத்திங்கன்னா 2U2I எடுத்திங்கன்னா 2 வருஷம் கேம்பஸில் படிப்பீங்க. ஆனால் மிச்சம் 2 வருஷம் நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபேமில் போய்ட்டு ஃபுல்லாக வேலை செய்வீங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா இந்த 2 யூனிவர்சிட்டி மலையாக UKMல முடிஞ்சு UMKல விளையாடுறவங்கள யாருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், யாரால் போய் நல்லா வந்து ஒரு இடத்துல நல்லா வேலை செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் 2 வருஷம் அனுபவம் இல்லைவாங்க. இப்போ நீ சொல்லி எங்கே பார்ப்பறேன்னு கேட்டால் UMK நீருவாங்க. இப்போ உங்கள் டிசிஷன் மாறுறதுக்கு என்ன காரணம்னா நான் ஒரே ஒரு குட்டி கதை சொன்னேன். அப்போ அந்த குட்டி கதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிசிஷன் மாற்றுதுன்னா நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, உங்களுக்கு எங்கே வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ண இருக்கிற நம்ம டைமில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்போ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம நடத்துகிற நிறைய செமினார் நடத்துவோம், ஒர்க் ஷாப் நடத்துவோம், ரோட் ஷோலாம் நடத்துவோம். இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம கூட நிறைய ஃபெசிலிட்டேட்டர்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு மென்டி மாதிரியும் அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்கள மாணவர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் முதல்ல ப்ராஃப் கேட்டிங்களே, ஈவன் வி என்கரேஜ் பேரண்ட்ஸ் கூட வர சொல்லுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் பல மாணவர்களுக்கு வந்துட்டு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. நீ இதுதான் போகணும், நீ இதுதான் செய்யணும், பெண்கள் ரொம்ப தூரமாக போகக்கூடாது. ஒரு பையனே ப்ராஃப் அந்த பையன் போட்டுக்கிளிங்கில் இருக்கான், அவங்க அம்மா வந்துட்டு நீ ஸ்லாங்கூர் தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸ்லாங்கூர் தாண்டி வெளியே போகக்கூடாது. அந்த பையனுக்கு யூனிமேப்பில் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கிடச்சி, யூனிமேப்பில் டிகிரி ப்ரோக்ராம் கிடச்சி SCB மாணவன் அவங்க போல் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்லாங்கூரில் என்ன காரணம்னா அவங்க அம்மாவுக்கு அவன் ஸ்லாங்கூர் விட்டு வெளியே போகக்கூடாதான். ஏன்னா அவனுக்கு அப்பப்போ சீக்காகுமா. நான் கேட்டேன் அவன் கலானாஜாவில் படிச்சுட்டு இருக்கான், மயக்கம் போட்டு விழுந்தானே அவங்க அம்மா கூட உடனே வர முடியாது. அங்குள்ள இந்த விஷயம் எங்கே வேணாலும் நடக்கும். அப்போ சில நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லியான மேட்டருக்காக நம்ம வந்து வாய்ப்புகளை இழந்தோம்னா இது வந்து நமக்கு அரசாங்கத்துக்கோ மற்றவங்களுக்கு ரூகி இல்லை, நமக்கு தான் ரூகி. சில பேர் அதான் பார்த்தீங்கன்னா UMS கிடச்சிருக்கோம், இல்லாட்டி யூனிமாஸ் கிடச்சிருக்கோம். ஆனால் ஒரு செமஸ்டர் முடிஞ்சோடனே வேறு யூனிவர்சிட்டிக்கு மாற்றி கிடைக்க முடியுமா, USMக்கு வர முடியுமா, UKM வர முடியும், UM வர முடியுமான்னு. ஏன்னா அந்த அவங்க ஃபேமிலியை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப தூரமாக இருக்க பார்க்க முடியலையே. அது பார்க்குறீங்களா? அந்த 4 வருஷம் முடிஞ்சோடனே அந்த டிகிரியை பார்க்குறீங்களான்னு தெரியல. பாருங்கள், இதெல்லாம் வந்து அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நினைக்கிறேன் நீங்கள் சொல்லணும், SPM முடிஞ்சு யூனிவர்சிட்டிக்கு போடலாமா? சில பேர் யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க SPM முடிஞ்சோடனே ஏன் சில பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போடுறாங்க, ஆனால் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையே. ஓகே, அதுவும் சொல்லிடுங்க. ஓகே, SPM முடிஞ்ச பிறகு SPM மாணவர்கள் நீங்கள் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா அது ஒன்று தான், IPGயில் போய்ட்டு நீங்கள் டீச்சருக்கு படிக்கிறது தான். அதர் தென் தேட் அசாசி ஓ டிப்ளமா, அது 2 தான் இருக்குது அவங்களுக்கு. அசாசி, டிப்ளமா ஓ சர்டிஃபிகேட். ஸோ கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அசாசி, அதாவது ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் மொத்தம் 6 யூனிட்ஸ் நம்ம எழுதி போடலாம்.
ஓகேங்களா. அதில் முக்கியமாக இப்போ யூபிஎன்எம்மில் வந்து லெட்ஸே மெடிசன் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து யூபிஎன்எம்மில் வந்துட்டு அசாசி பெருபாத்தான் அப்படின்னு இருக்குது. அது நீங்கள் ஒரு வருஷம் தான் படிப்பீங்க, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெடிசன் போயிடுவீங்க. யூகேஎம்லேயோ யூகேஎம், யூபிஎம், யூயூஎம், யூஎம்கே கிளந்தான், யூனிசி மலேசியா திறங்க, இங்கே எல்லாம் அசாசி ப்ரோக்ராம் இருக்குது. அங்கே இல்லாமல் யூஎம்மில் போய்ட்டு அசாசி பொங்குருசான் அப்படின்னு இருக்கும். அது முடித்தோடனே இது ஆட்டோமேட்டிக்கலி போய் லா கூட செய்யலாம். இது அசாசி. அடுத்தது டிப்ளமோ போவாங்க. டிப்ளமா யூனிசி ஆவாமில். அப்போ யூனிசி ஆவாமல் நீங்கள் 3 வருஷம் டிப்ளமோ முடித்த பிறகு அதே யூனிசியில் நீங்கள் ஃபர்தர் பண்ணலாம் உங்கள் டிகிரியை. யூ கேன் மற்ற யூனிசி கூட போகலாம், அல்லது பாலிடெக்னிக் அதை மற்ற ஐஎல்கேலாம் இருக்குது, அங்கே போய் அவங்க செய்யலாம். ஸோ யூனிசிக்கு போக முடியாதான்னு கேட்டால் டிகிரிக்கு போக முடியாது. ஆனால் இந்தமாரி ஃபீடர், அதாவது ஃபவுண்டேஷன் டிப்ளமாவுக்கு போகலாம். சரி, எஸ்பிஎம் முடிஞ்சு வாய்ப்பு கிடைக்கல, மெட்ரிக்ஸும் கிடைக்கல, do you encourage STPM or to go to private institution? நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து pressured by the children. சரி, ஏன் நான் STPM செய்யணும், என்னோடய கூட்டெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் போய் படிக்கிறாங்களே, நானும் போய் ப்ரைவேட்டில் படிக்க போகிறேன். ஸோ அவங்கள வந்து லோன் எடுத்து இது பண்ணுவாங்க, அந்த பிள்ளைக்காக போய் சரி ப்ரைவேட்டில் போய் படிக்கட்டுமே. do you encourage அந்த மாதிரி ஓ STPM? ஓகே, இப்போ ஆக்சுவலி எஸ்டிபிஎம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எஸ்டிபிஎம் படிச்சுட்டு வந்தவங்க. நம்ம டைமில் வந்து 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஓகே, 1.5 வருஷம் முடிஞ்சால் படிச்சு. இப்போ வந்து சிஸ்டம் மாற்றிட்டாங்க. 4 சப்ஜெக்ட்டு 3 செமஸ்டராக கொண்டு ஈவன் அந்த செமஸ்டர் ரிசல்ட் கூட அவங்க இம்ப்ரூவ் இது நல்லா பெட்டராக இருக்கிறதுக்காக வந்து அவங்க ரிப்பீட்லாம் கூட பண்ணலாம். ஓகேங்களா. எஸ்டிபி ரொம்ப ஈஸியாகிட்டாங்க. அண்ட் எஸ்டிபிஎம் மூலிமா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை ஏன் ரொம்ப பேர் வந்து பார்க்காம இருக்காங்கன்னா, அவங்க மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க, கஷ்டம், எஸ்டிபிஎம் ரொம்ப கஷ்டம். அந்த எஸ்டிபிஎம் கஷ்டம்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஎம் செய்யாதவங்க, இல்லை எஸ்டிபிஎம் போயிட்டு பாலி ஓடி வந்தவங்க. யார்கிட்ட அவங்க போய் 4 பேர் அட்வைஸ் பண்ணுறது. ஆமாம், இவங்க போயிட்டு ஏன்னா கூட்டம் சேர்க்குறாங்க, நீ வா இங்கே வந்துரு பாருங்க. சிம்பிளாக ஒரு கதை சொல்கிறோம். அதான் ஆக்சுவலி எஸ்டிபிஎம் வந்து செய்யாதவங்களாக தான் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு மாணவர்கிட்ட எஸ்டிபிஎம் செஞ்சால் ரொம்ப கஷ்டம் உனக்குன்றாங்க. இல்லை, அது கஷ்டமே கிடையாது, ஈஸி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஎம் வந்து 1.5 வருஷம் படிப்பாங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஒருவேளை சிலர் வந்து இது ஒத்துக்காமல் கூட போகலாம். எஸ்டிபிஎம் மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் மாணவர்களோட யூனிவர்சிட்டியில் இன்னும் ஈஸியாக படிக்கிறாங்க. எதனால்னா எஸ்டிபிஎம் வந்து 1.5 வருஷம் படிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன் ரொம்ப வந்து கிராம் பண்ணி ஒரு வருஷத்தில் படிச்சுட்டு டச் ஆன் தட். நான் யூபி புங்காராவை பார்க்கும்போது ஃபியூ மந்த்ஸ் அகோ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதான் எக்ஸாக்ட்லி அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எஸ்டிபிஎம் தான் பார்ப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து, ஏன்னா எஸ்டிபிஎம் வந்து அந்த ப்ராசஸை தாண்டி வந்தவங்க. ஸோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒரு மாணவி இந்த மாதிரி தான் கிடச்சிட்டு பாருங்கள். சிலர் இன்னொரு பயம் என்னன்னா, நம்மளுக்கு லெட்ஸே அவங்க அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு மாணவி அப்படி தான் ராங்காக அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்க லா கிடைக்கல. ஸோ அவங்க வந்து நான் போய் மீட் பண்ணுறப்ப சொன்னாங்க, நான் சொன்னேன் இதான் நீங்கள் கிடச்சது போங்க, இல்லை லா தான் வேணுமா, வேறு வழியே இல்லை, நீ இந்தமாரி ப்ராசஸ் மறுபடியும் கோத்ரூ பண்ணணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷி டிசைடட் எனக்கு இப்போ வேணால் நான் போகல, மறு வருஷம் அப்ளை பண்ணாங்க, கேட்டகரி எஃப்ல அப்ளை பண்ணாங்க, கரெக்டாக அப்ளை பண்ண மாதிரி செஞ்சாங்க. அப்போ லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு அம்மா அந்த எனக்கு கால் பண்ணிட்டு அவங்ககிட்ட யாரோ குழப்பி விட்டுருக்காங்க, நீ வந்து போன வருஷம் கிடச்சிச்சு, நீ போகல, நீ ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால் உனக்கு கொடுக்க மாட்டான். அது எஸ்டிபிஎம் மாணவர்கள் போன வருஷம் முடிச்சுங்க, இந்த வருஷம் அப்ளை பண்ண கேட்டகரி அப்ளை பண்ணால் உங்களுக்குலாம் குத்தாமான் கிடையாது அப்படின்னு யாரோ குழப்பிட்டாங்க, கிடைக்காதுன்னு. ஏன்னா அவங்க நோக்கம் உங்களை குழப்பி, உங்களை மயக்கி, இல்லை உங்களை பயமுறுத்தி உங்களை வேறு இடத்துக்கு தசை திருப்பி கொண்டு போகணும். அந்த மாணவிக்கிட்ட அவங்க அம்மா நான் சொன்னேன், ஒரு மாணவி கிடச்சி ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணி லோக்கே போயிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஏன் கிடைக்காது? அப்படின்னா சிலர் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, பயமுறுத்துறது. அப்போ நான் உங்களை இன்னொரு விஷயம் சொன்ன பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு கிடைக்கல, அவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக மறுபடியும் அப்ளை பண்ணும்போது கிடைக்காத கோர்ஸ் கூட கிடைக்கும். அத்தாப்போன் நீங்கள் இன்டேக் வருது, இப்போ 10ஆம் மாதம் முதல்ல போடுவாங்க, செகண்ட் இன்டேக்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் ராய்வான் பண்ணும்போது கூட கிடைக்கும். ஒரு மாணவன் வந்து டிப்ளமோ ஒகேஷனல் படிச்சிருந்தார். டிப்ளமோ ஒகேஷனல்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி உத்தாராலாம் போகிறதுனா கொஞ்சம் டாஃபாக இருக்கும். யூபியூ மூலிமா அவர் அப்ளை பண்ணார், கிடைக்கல. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, மாரி கால் பண்ணார். நம்ம சொன்னோம், நான் சொன்னேன் வெரி சிம்பிள், உங்களுக்கு வேணுமா ஒரு லெட்டர், ராய்வான் லெட்டர் அனுப்பு, முடிஞ்சால் நேரடியாக கொண்டு கொடுன்னு. அவரும் அவங்க அப்பாவும் குழுவாங்கலேருந்து பஸ் ஏறி நேராக யூஎம் போயிட்டு அங்கே நம்ம அரேஞ்ச் பண்ண பையனுக்கு நல்லா உதவி பண்ணாங்க. யூனிவர்சிட்டி பயிருக்கு மாணவர்கள் வந்து நிறைய உதவி பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. எல்லாம் நம்மளோட ஐபிடிஐ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸோட ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். அவங்க கூப்பிட்டு போய்ட்டு ஒரு டேக்கண்ட லெட்டர் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு கிடைக்கல அப்பயும். ஆனால் நான் சொன்னேன் பயப்படாது, உனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு. ஏன்னா அவங்க லெட்டர் கொடுத்து பேசிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு செகண்ட் செமஸ்டரில் யூனிவர்சிட்டி உத்தாரால் கோர்ஸ் கிடச்சி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நடக்காதுன்றது எப்படி நடக்குதுன்னா, இது சிஸ்டம் பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன மாரி முயற்சி எடுக்கிறோம், நம்ம கிடைக்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்தோம், நம்ம போய் பார்த்து பேசணுமா. ஒருத்தர் 2.17 யூனிவர்சிட்டி கிடைக்குமா டத்தோ, யூனிவர்சிட்டி மலாயா
கிடைக்காது. 2.17 யூனிஸே கிடைக்காதுன்னு. ஆனால் அந்த மாணவர் வந்துட்டு யூனிசி கிடச்சி அந்த யூனிஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து அந்த யூனிஸில் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தனால யூஏஎம்மில் மாஸ்டர் முடிச்சு யூஏஎம்மில் பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ ஒரு டாக்டராக இருக்கார். அவர் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கார். அவர் ஆம்பிஷன் இதுதான். ஆக முடியுமா இல்லையான்றது வந்துட்டு அவங்க சிஸ்டம் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லணும். ஆமாம், இதுதான் கான்சிஸ்டன்டாக ட்ரை முயற்சி பண்ணணும். எஸ், ஆமாம். திறமை உள்ள குழந்தை எங்கே வேணாலும் பொழைச்சிக்கும். அது இந்த நாட்டில் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை அதான் சொல்லிடுறானுங்களே, அப்ளை பண்ணாதீங்க, கிடைக்காது, தமிழுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறானுங்களே. முற்றிலும் அப்போ அது சொன்ன கையோட தான் எவனை அப்ளையும் பண்ண மாட்டான். இல்லை சில கோர்சஸ் அந்த மாணவருக்கு அந்த ஸ்பீரியட் அந்த ஸ்மகாட்டி இல்லாமல் போயிடுது. இல்லை சில கோர்சஸ் வந்து 2.0 கிடைக்கிது, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எஸ், இன்னொரு ப்ராஃப் நீங்கள் சொன்ன சொல்கிறேன். சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் எஸ்டிபிஎம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க, மெட்ரிகுலேஷன் முடிச்சவங்க, ஈவன் பிலோ 2 அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. யூனிவர்சிட்டி முடிச்சாக்கலான்னு தான் இல்லை, இஜாஸான ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மாதிரி சில மாணவர்கள் அனுப்பி விட்ருக்கோம் இருக்குது. நம்மளுக்கு நம்ம ஆளுக்கு வந்து நேராக டிகிரி போகணும். பாலிடெக்னிக் போய் டிகிரி போகிறது முக்கியம் இல்லை, நேராக டிகிரி கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை பாருங்கள், எனக்கு வெரி சிம்பிள். நான் எப்படி ஒரு சின்ன கதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா மக்கள் ரியாலிட்டி எப்படின்னா, நம்ம வந்து அவன் ரிசல்ட்ஸ் குறவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், ஓகே இல்லை பரவாயில்லப்பா, நீ என்ன செய்ய, பாலி அப்ளை பண்ணி பாலி டிப்ளமா முடிஞ்சோட தென் யூனிவர்சிட்டி போகலாம் அப்படின்னு. இல்லை சார் நான் யூனிவர்சிட்டி போனால் இப்போ யூனிவர்சிட்டி போகணுன்னு. எப்படி யூனிவர்சிட்டி போகிறது? ஒரு ரிசல்ட்ஸ் அப்படி இல்லையே. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த செஷன் என்னன்னா மெயின்லி ப்ராஃப், ஒரே நாளில் பேசி இதை மாற்ற முடியாது எனக்கு தெரியும். பட் என்னன்னா அந்த மனமாற்றங்கள், அந்த மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? மாணவர்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து தாய் தாப்பனை குறை சொல்லியோ இல்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரனை குறை சொல்லியோ, சும்மா அனுபவமே இல்லாத ஒருத்தன் வந்து உங்களை அட்வைஸ் பண்ணுவான், அவனை குறை சொல்லி புரிஞ்சணும். ஏன்னா மாணவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கணும். நான் போகிற இந்த காசுக்கு இதுக்கு தகுந்த முயற்சிகளை பண்ண போகிறேன். அது உதவி பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க. எம்பிஸ் இருக்காங்க, ஈவன் யூபியூ கூட இப்போ ஆப்ஸ் வச்சுருக்காங்க. உங்கள் யூபியூ ஆப்ஸில் அந்த ஆப்ஸில் போட்டிங்கன்னா கூட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப்ஸ் பேர் என்ன. இன்னும் நல்ல ஆப்ஸ்யா, பட் வில் புட்லாம் கீழே நம்ம வந்து போடுவோம். அந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ரிசல்ட்ஸ் போட்டாங்க ராஃப்லி தெரியும் அவங்க இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அதை ஓட்டோ ஜெனரேட் பண்ணுவாங்க கன்சல்டன்ஸ். அதே சமயத்தில் நீங்கள் இருக்க ஐபிடிஏ ஃபர்ஸ்ட் மை சாய்ஸ் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இப்போ மாணவர்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா எப்படி ரீச் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஏன்னா ஐ திங்க் தே நீட் ஹெல்ப். வி ஹேவ் டு ஹெல்ப் தேம், கைட் தேம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ 20 ரிசால்ட் வந்துட்டு பிறகு நாடு முழுதும் போகிறோம். நம்ம நாடு முழுதும் எங்கெங்கெல்லாம் போய் மக்களை செஞ்சு, ஏன்னா இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்துட்டு எங்களோட அனுபவத்துமாலையும் அப்போ நம்ம இந்த எவ்ரி டைம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்டேட் பண்ண தான் வந்துட்டு இங்கே அப்டேட் பண்ணுறீங்க அது சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம நாலேஜ் ப்ராஃப் இல்லை அவங்க எங்கே அப்படியே ரீச் பண்ணணும். ஓகே, அவங்க தெரியும்னா இப்போ பார்த்தீங்கன்னா குமிக்கோட வந்து நம்ம வந்து வெப்சைட் அதாவது ஃபேஸ்புக் வச்சுருக்கோம், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம். குமிக்கா? எஸ் குமிக். நம்ம வந்து சொல்லிடுங்க, நம்மளோட யூடியூப் சேனலில் கூட வச்சுருக்கோம். CUMIG குமிக் கன்சர்ன் இந்தியன் கிராஜுவேட்ஸ். இல்லை குமிக் போட்டாலே வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் இருக்கும். நம்ம எங்கெங்கே ப்ரோக்ராம் டீட்டெயிலாக இருக்கும் அதில் எல்லாம் தெரியலாம், உங்களுக்கு கூப்பிடலாம் அந்த மாதிரி. எஸ் சார், நம்பர் கொடுத்துருக்கோம். எஸ் ஆஃப்கோர்ஸ். இல்லை ப்ரோ ஃபேஸ் ஆக்சுவலி கேட்டவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் தான் ஞானம் பிறக்கும். ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்துட்டு அமெரிக்கன் டைமில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 மணி தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அப்புறம் ரொம்ப தீவிரமாக மெசேஜ் அனுப்புவானுங்க. ஸோ எஸ், ஏன்னா நம்ம வந்து எஸ், ஏன்னா நம்ம மெசேஜ் அனுப்புனா டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். நம்ம இறங்கியாச்சு பாருங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சரியான தெளிவு கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நீ என்னதான் ஆகணும் அதை என்கிட்ட முதல்ல சொல்லிட்டியா, நீ என்னதான் ஆகணுமோ அதை ஆக்கி காமிக்கிறேன், நான் முடியாத முடிச்சு காமிக்கிறேன். எஸ், ஏன்னா என்னோட கேரக்டர் என்னென்னா அப்படி ஏன் முடியாது, அது என்ன கஷ்டம் அப்படிலாம் கிடையாது, செஞ்சு பார்ப்போமே என்ன. அப்படின்னா எப்போ அவங்க இந்த முடிவு அவங்க எடுக்கணும்? SPM எழுதின பிறகா இல்லை எழுதாத முந்தியா இல்லை எழுதி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண பிறகு அவங்க எப்போ அவங்க டிசைட் பண்ணணும்? இந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாடு முழுவதும் பார்க்கும்போது முக்கால்வாசி மாணவர்களுக்கு எம்பிஷனே இல்லை. நோ எம்பிஷன். அவன் 10 வச்சுருக்கான், எம்பிஷன் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்கள அப்பா அம்மா சொல்லலாம், படி ஏ எடு, அதை எடுத்தா போதும். பாருங்கள், ஒரு பையன் ஒரு கேஸ் சொல்கிறேன், 10A+ SPMல 10A+ மெட்ரிகுலேஷன் ஆஃப் ஆஃப்லைட், அவன் கோக்கரிக்குலாம் 100% அப்ளை பண்ணுறான். யூனிவர்சிட்டி கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவன் எழுதி போடுறது 6 ப்ரோக்ராம், அவனுக்கு எழுதி போடுறது அவங்க அப்பா மெடிசன் இன்ஜினியரிங் அப்பா தான் அப்ளை பண்ணார். எல்லாம் யூனிவர்சிட்டி மேலே 1லேருந்து 6 யூனிவர்சிட்டி மேலாயா.
ஏன் கிடைக்கல? நாட் பிகாஸ் அவங்க ரிசல்ட் நல்லா இல்லை, அவங்க எழுதி போடும்போது அங்கே க்ரிட்டீரியா இருக்குது, ரொம்ப அதனாலாம் கிடைக்கல. அப்போ அந்த பையன் வந்தால் ராயுவான் படிட்டு இப்படி செய்கிறான்னு இப்போ யூனிவர்சிட்டி மலையில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்க, ஓ அரசாங்கம் நம்மளை ஏமாற்றிட்டானு. அரசாங்கம் நம்மளை ஏமாத்தினா நம்ம தான் ஏமாந்து பியூர்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இட்ஸ் பியூர்லி டெக்னிக்கல். தட் மீன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து மிஸ்டேக் பண்ணாமல் செஞ்சால் தான் அதுக்கு தகுந்த க்ரைட்டீரியா பார்த்தா தான் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும். அங்கே க்ரைட்டீரியா எங்கே தேர்றதுன்னா அந்த யூபியோட ஆப்ஸ் ஒன்று இருக்குது, அது டவுன்லோட் பண்ணலாம். கியூமிக் நீங்கள் யூபியூ பாக்கெட் ரைட், யூபியூ பாக்கெட்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை நாங்கள் இந்த எங்களோட கீழே அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு நீங்கள் என்ன ஆக்சுவலி அது பார்த்து சிலர் படித்தவனே சிலருக்கு புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், மார்க்கா மெரிட் புராத்தா அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு லெட்ஸே மெடிசன் அப்ளை பண்ணுறீங்க, யூஎம்ல மார்க்கா மெரிட் புராத்தா 98.7 இருக்கும். அவங்களுக்கு வந்து 97 தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ 98.7 போட்டிருக்கான், நமக்கு 97னா நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாட். அங்கே நீங்கள் படித்தா கூட நம்மளை ஏன் வாங்கன்னு கூப்பிட்றோன்னா சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த 98.7ன்றது மார்க்கா மெரிட் புராத்து. அதாவது போன வருஷம் ஒரு 100 பேர் யூனிவர்சிட்டி மலை மெடிசன் போயிருந்தாங்கன்னா அந்த 100 பேர் எடுத்தாங்களே, அந்த 100 பேரோட மெரிட் பாயிண்ட் எல்லாத்தையும் ஜம்போ பண்ணி எவரேஜ் தான் இது. அப்படின்னா நீங்கள் 97 உங்களுக்கு எழுதி போடலாமா முடியாதுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எவரேஜ். மேபி அங்கே 96 யாரோ வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த த்ரெண்ட் பெருமோகன் அண்ட் த்ரெண்ட் தவறான் இருக்குது. இது என்னென்னா சில ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி போடும்போது அங்கே த்ரெண்ட் பொறுத்து அங்கே இருக்குது, அந்த டேட்டா இருக்குது, பெரிய பிக் டேட்டா, அதெல்லாம் போய் உட்காந்து நல்லா அலசி ஆராயணும் மாணவர்கள். அது யாரும் திறந்து பார்க்குறதே இல்லை. அங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராமை போன தடவை இதுக்கு முன்னே எழுதி போட்டுங்க, எத்தனை பேர் 1வது சாய்ஸ் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 4லேருந்து 12 வரைக்கும் எத்தனை பேர் போட்டிருக்காங்க, கிடைச்சவங்க எத்தனை பேர் இது 1வதாக போட்டாங்க, 2வதாக போட்டாங்கன்னு. சில ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அந்த டேட்டா, இதெல்லாம் யூபியூ வெப்சைட்டில் இருக்குது. இதை வந்துட்டு இப்போ சொந்தோ சில யூனிவர்சிட்டி மலைக்கு நீங்கள் 1வதாக போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் 2வது போட்டால் கூட கிடைக்கும். 100% யூனிவர்சிட்டி மலை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் போட்டாங்க சில ப்ரோக்ராம். அது தெரியாமல் போய் அவங்க 2வது சாய்ஸ் போட்டால் கூட, இல்லை 3வது சாய்ஸ் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் பயங்கரமாக ரிசல்ட் வச்சுருந்தா யூ ஒன் கெட். ஏன் சில ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீங்கள் 2வது 3வது போடலாம். ஏன் சில ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் கூட அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் மாணவர்கள் ஏன் போய் பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க நினச்சி அதை அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு. இன்னொன்று வந்து நான் வேலைக்கு இதுக்கு என்ன வேலை கிடைக்கும் பார்க்குறாங்க. இன்னொன்று டிசிஷன் மேக்கிங் நம்ம சொன்ன மாதிரி உள்ளுக்கு என்ன கான்டென்ட் பார்க்க சொல்லுவேன். இப்போ உங்களோட ப்ரூஃப் கேட்டிங்க, இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் ஏன் போகணுன்னா, லெட்ஸே சில யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அவங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ லெட்ஸே அவங்க சரவாக்கு போனாங்கன்னா அங்கே நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை நல்லா காமிச்சிக்கிறதுக்கு அங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நீங்கள் பாலிடெக்னிக்லாம் போகிற மாணவர்கள், ஒரு மாணவர் பாருங்கள், அவருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சாதாரண ஒரே தான் வச்சுருக்கான். அவன் வந்துட்டு ஃபுல் வெஜிடேரியன். அவருக்கு பிரித்தானியாவில் ரொம்ப மீனாட் எக்ரோ டெக்னாலஜி அப்ளை பண்ணி சண்டாக்கான் போயிட்டார். ஆனால் வெஜிடேரியன். அங்கே வந்து சாப்பாடு சரியான வேலை, நல்ல ரிசல்ட் வச்சுருந்தா டக்குன்னு மாற்றி அதே ப்ரோக்ராம் ஜெல்லியில் இருக்குது, அவர் ஜெல்லிக்கு மாறி வந்துட்டார். அங்கே வந்துட்டு அவர் பாருங்கள், ஒரு மாணவன் அவனுக்கு வந்து ஒரே தான், ஆனால் அவன் வந்துட்டு அப்போ இருந்து அது மீனாட். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் இருக்கும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் செய்வாங்க. அவங்க வந்து அவனுக்கு கூட்டான சேர்ந்து ஒரு ப்ரோப்போஸ் போட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க லெக்சரே வந்துட்டு எமேஸ்ட், இதுமாரி யாருமே கொண்டு வந்ததில்லைன்னு. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அதே ஒரு கலாந்தானில் ஒரு இந்தியன் மாணவருக்கு வந்துட்டு நல்ல அங்கீகாரம் கூட கிடச்சிருக்கு. அப்போ சொல்லிட்டு கலாந்தான் போகாத, சாப்பாடு கிடைக்காது, நான் வெஜிடேரியன், கோயில் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா இதெல்லாம் காரணம். கேரளாவில் எவனும் கோயிலுக்கு போக மாட்டேன்றான், ஆனால் கிளாந்தானுக்கு ஏன் போக மாட்டேன், நான் கோயிலுக்கு போக முடியலன்றான். இல்லை அங்கேயும் கோயில் இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்காது. உன் வாழ்க்கையில் நல்லா வரணும்னா ஒன்றே ஒன்று தான், யூ ஹேவ் டு sacrifice. நம்ம டைமும் அப்படி தானே, மலாய்க்கிற சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடுலாம் ஒரு அது வந்து நார்மலாக பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு அடித்து அங்கே தமிழ் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை இன்னொன்று வந்து பொம்பளை பிள்ளை அனுப்ப மாட்டேன்னுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், சரி உங்கள் பொண்ணு படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிச்சு மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கு போகிறார், நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா? ஆமாம், நல்ல கேள்வி தான். அப்போ அங்கே போகிறப்ப இல்லை உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிச்சு, நீ போய் அப்போ வேலைக்கு போகும்போது பாருங்க. அப்படின்னா உங்கள் டிசிஷன் நாட் பிகாஸ் இதனால கிடையாது. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்மளே சின்ன விஷயம் ரொம்ப தூரமாக இருக்குது, சாப்பாடு இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஐயோ மலாய்க்காரலாம் இருக்கானுங்க. ஆனால் எனக்கு என்னன்னா வெளியூருக்கு படிக்க போனால் அனுப்பிடுறாங்க, லண்டன்லாம் அனுப்பிடுறாங்க. ஐ சீன் பேரண்ட்ஸ் இங்கே லோக்கல் யூனிவர்சிட்டி இப்போ திருங்கானூர் பட் தி சேம் பேரண்ட்ஸ் அண்ட் த டாட்டர்ஸ் அண்ட் சன் ஓவர்சீஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசுன மாதிரி தான் பிடிக்கு அனுப்புனா முடியாது. ஆமாம், லண்டன் லண்டன் நியூசிலாந்து அமெரிக்கனா ஓகே.
ஏன்னா நீங்கள் படிச்சு முடிச்சு எங்கே படிச்சிங்கன்னு முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க. எப்போது ஒரு ஃபார்முலா கொடுப்போம், காம்பிடென்சி ஈக்குவல் டு யுவர் நாலேஜ் ப்ளஸ் யுவர் ஸ்கில் அட் பவர் ஆஃப் யுவர் attitude. ஆமாம், இந்த attitude தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சாதாரண ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா, ஆனால் அந்த நாலேஜ்ன்றது வந்து நாட் ஃப்ரம் யுவர் டிகிரி, நாட் ஃப்ரம் யுவர் டிகிரி. இப்போ நான் வந்து பயோடெக் படித்தேன், நான் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என் டிகிரிக்கு இப்போ நான் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னா ஐ எம் நாட் அன் அகடமிக் லைன். ஆமாம், நான் வந்து ஒரு டீச்சர் கிடையாது, லெக்சர் கிடையாது. ஆனால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இது பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட வந்துட்டு நீங்கள் ஒரு காம்பிடென்ட் பர்சனாக மாறலாம். அண்ட் திஸ் டசன்ட் மீன் யூ மஸ்ட் ஹவ் டிகிரி. ஸோ என்ன சொல்கிற கன்க்ளூஷன் என்னன்னா, நம்மளோட டிஸ்கஷன் இன்னைக்கு அகடமிக் அச்சீவ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அடிஷ்னல் ஸ்கில். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 பேர் கிராஜுவேட்ஸ் வேலைக்கு வச்சுருக்கேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இப்போ வந்து ரொம்ப குரூஷலான ஸ்கில் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படி சொல்கிறது நார்மல், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன் சார், இந்த பிரச்சனை வச்சு சொல்கிறது வந்து வெரி ரே. இந்த ஸ்கில் தான் நம்ம இந்தியன் மாணவர்கள் வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அதுங்க வந்து காம்படிட்டிவாக அந்த நாட்டில் இருக்க முடியும். படிப்பு வாய்ப்பு பேசுன மாதிரி ப்ராஃப் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து சரியாக அப்ளை பண்ணணும். அரசாங்கம் கொடுக்கல, யூனிவர்சிட்டியில் இடம் கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் உண்மையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறவங்களுக்கே தெரியும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அவங்க வெளியே நம்ம தப்பை தான் ஒத்துக்க மாட்டோமே. ஆனால் வெளி உள்ள என்ன பேசுவானுங்க, 3வது தேர்ட் பார்ட்டி பாருங்கள், நல்லா படிச்சிருந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல, ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு. இது சிறந்த ரொம்ப போன வருஷம் கூட ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு மாணவிக்கு வந்துட்டு கிடைக்கலன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் நேராக புத்ராஜாவை போய்ட்டு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறேன்ட்டாங்க. நான் அந்த அப்போ ஜோரில் இருக்கேன், நான் நேராக வீட்டு போய் பார்க்குறேன். அந்த மாணவி கிடைக்காத காரணம் என்னென்னா அவங்க வந்து மெட்சி பரீட்சை லிப்பாஸ் பண்ணல. நீங்கள் மெட்சி பரீட்சை லிப்பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களை அடுத்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் 5 வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் கிடைக்கலனா மெட்சி பரீட்சை லிப்பாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து ப்ரீமினரிலே நீங்கள் இதாகிட்டீங்க. அப்போ அவங்க பல பேர் நினச்சிட்டு பல ரிசல்ட் கொடுத்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நான் நேராக பார்த்த பேர் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எங்கள் தப்பு தான் அப்படின்னு. இப்போ இது வந்து என்ன வெளியாளுக்கு தெரியாது. இப்போ சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளைக்கு பாருங்கள் நல்லா படிச்சிருக்கு, ரிசல்ட் கிடைக்கல, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்றுங்க அப்படின்னு ஒரு இது ரொம்ப ஒரே நாளில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. சிவமணி, நம்ம வந்து பல வருஷமாக இதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் வந்து ஒரு மாணவர்களுக்கு போய் சேரும், அவங்க பார்ப்பாங்க, ஒரு தெளிவு அடைவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து கேள்விகள், இந்த யூனிவர்சிட்டி இன்டேக்கை பற்றி சந்தேகம் இருந்துச்சு, எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறது, எப்படி அது கமாஸ்கினி பண்ணுறது, உங்கள் என்ன காஸ்ட் வந்து அப்ளை பண்ணால் கிடைக்கும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கியூமிக் வந்து எவர் ரெடி டு ஹெல்ப். ஸோ அவர் சொன்ன மாதிரி வெப்சைட்லாம் போட்டிருக்கோம் கீழே, நீங்கள் வந்து அந்த கியூமிக்கை கான்டாக்ட் பண்ணி அவங்க பேசி ஆலோசனை எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே சமயத்தில் யூபியூ பாக்கெட் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு அளவு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதே சமயத்தில் யூபியூ பார்த்தா ஜோ மாசு யூனிவர்சிட்டின் ப்ரோக்ராம் இப்போ வந்து நாடு தலைவரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பை த கவர்மெண்ட் செல்ஃப். ஸோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். எதுவுமே அட்டென்ட் பண்ணாமல், எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல், உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இல்லை ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து நாட் ஒன்லி பிளாஜா லிப்பாஸ் அண்ட் SPM STPM ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 மாணவர்கள் கலந்துக்கலாம். ஏன்னா இப்போயே நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் யூ கேன் உங்கள் செல்ஃப் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. என் பெற்றோர்கள் முடிஞ்சால் அந்த சமுதாய தலைவர்கள் கூட போகணும். ஏன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான ப்ராஃப் டிவேட்டும் இம்பார்ட்டன்ட். டிவேட் நிறையா வாய்ப்புகள் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். பாலிடெக்னிக்லாம் போனீங்கன்னா பாலிடெக்னிக்கெலாம் கூட சம்பாதிக்கிறானுங்க ஃபர்ஸ்ட் டிகிரி செஞ்சுட்டு போகிறவங்க அண்டர் கிராஜுவேட்டோட. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சரியாக பயன்படுத்திங்க. ஒரு நல்ல செஷன். ப்ராஃப் என்ன இருக்கா சொல்கிறதுக்கு உங்களுக்கு? இல்லை, அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்குது, நிறைய. நம்ம தான் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். தேங்க்ஸ் டு கியூமிக், அவங்க வந்து ரொம்ப செய்கிறாங்க, பெரிய டீம். அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கியூமிக்லையும் பார்க்கலாம், யூபியூ பாக்கெட்லையும் பார்க்கலாம். வேறு என்னாச்சும் கேள்வி இருந்தால் அவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். நன்றி, வணக்கம்.